பவன் கல்யாணோட உஸ்தாத் பகத்சிங் படம் ஏப்ரல் 26 ரிலீஸ் ஆக போகுது. இது அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஹரிஷ் சங்கர் டைரக்ஷன்ல பவன் கல்யாண் ஸ்டீலிலா நடிக்கிறாங்க. டிஎஸ்பி மியூசிக் பண்றாரு. பிரியங்கா மோகனோட மேட் இன் கொரியா மூவிக்கான டீசர் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. டீசர் நல்லா இருக்கு. மூவி எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ராம் சரணோட பெட்டி படம் மார்ச் 27 ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. இந்த படம் இப்ப ஏப்ரல் 30க்கு போஸ்ட்பாண்ட் ஆயிருக்கு. இது அபிஷியல் அனௌன்ஸும் பண்ணிருக்காங்க. புச்சி பாபு டைரக்ஷன்ல ராம் சரண், ஜான்வி கபூர் நடிக்கிறாங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்றாரு. சூர்யாவோட மௌனம் பேசியது படம் February 13 ரீ ரிலீஸ் ஆக போகுது. லெஜண்ட் சரவணனோட அடுத்த மூவி டைட்டில் லீடர். இந்த மூவிக்கு ஃபர்ஸ்ட் லுக்கும் கிளிம்ஸும் ரிலீஸ் ஆயிருக்கு. ரெண்டுமே பார்க்க நல்லாவே இருக்கு. எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருக்கு. ஃபர்ஸ்ட் மூவில இவர்கிட்ட என்னெல்லாம் குறையா சொன்னாங்களோ அதையெல்லாம் மோஸ்டா நோட் பண்ணி சரி பண்ணிட்டாரு. துரை செந்தில்குமார் வேற இந்த படத்தை எடுக்கிறாரு. சோ ஒரு பக்கமான கமர்ஷியல் படமா இது இருக்கும்னு நினைக்கிறேன். படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த படம் ஏப்ரல்லே ரிலீஸ் ஆக போறதா நியூஸ் வந்திருக்கு. தனுஷோட D55 மூவில மம்முட்டி நடிக்க போறத அபிஷியலா இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இவர் நடிக்க போறதை நான் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டேன். ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கூட போட்டிருப்பேன். இப்ப அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இது வரைக்கும் அவங்க அனௌன்ஸ் பண்ண ஸ்டார் காஸ்ட்னு பார்க்கும்போது தனுஷ், மம்முட்டி, ஸ்டீலிலா, சாய் பல்லவி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சாய் அபியங்கர் மியூசிக் பண்ண போறத அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் மூவிக்கான பூஜை இன்னைக்கு போட்டதா நியூஸ் வந்திருக்கு. ஆனா பூஜை போட்டோஸ் எதுவும் இது வரைக்கும் வரல. மூவிக்கான ஷூட்டிங் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுது. பூஜை போட்டோஸ் வந்துச்சுன்னா நான் அப்ப போடுறேன். மகேஷ் பாபுவோட வாரணாசி படம் 2 பார்ட்டா வரப்போறதா ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்துச்சு. இப்ப ராஜமௌலி என்ன கன்ஃபார்ம் பண்ணிருக்காருன்னா இந்த படம் 2 பார்ட்டா வராது, இது ஒரு சிங்கிள் பார்ட் மூவி தான். அப்ராக்சிமேட்டா மூவிக்கான ரன் டைம் 3 மணி நேரம் கிட்ட வருங்கிற மாதிரி அவரு சொல்லிருக்காரு. சோ பாகுபலி படம் மாதிரி இது 2 பார்ட் மூவி கிடையாது, சிங்கிள் பார்ட் மூவி தான். மூவிஸ்ல எல்லாம் கெட்ட வார்த்தை மீட் பண்றாங்க, ஆனா ஏன் வெப் சீரிஸ்ல மீட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. மூவிஸ்க்கு சென்சார் உண்டு, ஆனா OTT ரிலீஸ் ஆகிறதுக்கு எல்லாம் கிடையாது. கைதி 2வோட கதையை கேட்டுட்டு கார்த்தி நடிக்க மாட்டேன்னு சொன்னதான் நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. இது உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காரு. இதெல்லாம் உண்மை கிடையாது. கைதி 2 படம் ஏன் தள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். சோ அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. வாவாத்தியரோட வசூலை கேட்டிருக்காரு. இதுக்கு வசூல் ரிப்போர்ட் பெருசா கிடைக்கல, ஏன்னா படம் அந்த அளவுக்கு பெருசா போகல. இருந்தாலும் செக் பண்ணி பாக்குறேன். வசூல் ரிப்போர்ட் இருந்தா ஸ்கிரீன்ல போடுறேன். தெரே இஷ்க் மேன் மூவிக்கு பார்ட் 2 வருமானு கேட்டிருக்காரு. தனுஷ், ஆனந்த் எல்ராய் காம்போல திரும்ப ஒரு படம் ஒண்ணு வரப்போகுது. ஆனா அது தெரே இஷ்க் மேன் பார்ட் 2 இருக்க வாய்ப்பு கம்மி தான். வேற ஒரு புது படங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு. இன்ஸ்டா இல்லாதவங்க என்கிட்ட எப்படி மெசேஜ் பண்றது, கமெண்ட் இல்லாம வேற எந்த வழின்னு கேட்டிருக்காரு. ட்விட்டர்லயும் மெசேஜ் பண்ணலாம், நான் அங்கேயும் இருக்கேன். இந்த கொஸ்டினுக்கான பதில நான் ஆல்ரெடி இந்த கொஸ்டினோட கமெண்ட்லயே ரிப்ளை பண்ணிருப்பேன். இதுக்கான பதில் எனக்கு அந்த அளவுக்கு பெருசா தெரியல. மேபி கெஸ் பண்ணி தான் சொல்ல முடியும். எப்படி அவ்வளவு மூவிஸ் அந்த காலத்துல நடிக்க முடியும் அப்படின்னா, இப்ப மூவிஸ் ஷூட் பண்ற மாதிரி எல்லா சீன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணி அப்புறம் டெலிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்ப அவங்க அடிக்கணக்கில் தான் ஷூட் பண்ணுவாங்க. எத்தனை அடியில இந்த படத்தை ஷூட் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு. அது பழைய டெக்னாலஜி. சோ அவங்க என்ன பிளான் பண்ணி வச்சிருப்பாங்களோ அதை தான் அவங்க ஷூட் பண்ணுவாங்க. அதுதான் மூவிலேயே மோஸ்டா வரும். சோ இதனாலே படத்துக்கு ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்டை பக்காவா ரெடி பண்ணிட்டு தான் ஷூட்டிங் போவாங்க. சோ ஷூட்டிங் நினைச்ச மாதிரி சீக்கிரம் முடிச்சுட்டு அதை ரிலீஸும் பண்ணிடுவாங்க. அண்ட் அப்போ ஒரு மூவி 100 நாளுக்கு மேலாம் ஓடும். அண்ட் அப்போ OTTயும் கிடையாது. சோ ஒரே ஹீரோவோட படம் வாரத்துக்கு வாரம் ரிலீஸ் ஆனாலுமே கூட அப்ப படம் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். எல்லா படமுமே மோஸ்டா ஹிட் தான் ஆகும் அப்போலாம். இந்த கொஸ்டின்ஸ் பத்தில நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். சோ கொஞ்சம் வீடியோஸை செக் பண்ணி பாருங்க. ரீசெண்டா போட்ட வீடியோஸ்ல தான் இதுக்கான பதில் எல்லாமே இருக்கு. இதை பத்தி நான் ஒரு தனி வீடியோ போடுறேன். லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். ஒரு சிலர் கண்டுபிடிச்சிங்க, ஒரு சிலர் தப்பாவும் சொன்னீங்க. ஆன்சர் ரசவாதி. இது என்னைக்கான ஃப்ரேம், இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.